இப்போ இவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, இனிமே அவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ண போறாரு? அது ஒரு அண்ணாமலை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை. வேற யார் வந்தாலும் வேலை ஆகாது. அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அங்கங்கே வேலை நடக்குது, சூப்பராக நடக்குது வேலை. பஸ் வந்து பொம்பளை மட்டும் தான் இலவசம், ஆம்பளை வந்து ஓட்டு போடலையா? ஆம்பளை ஓட்டு போடலையா? வேணாங்க அந்த ஆட்சி, வேணாங்க வேணாம் அந்த ஆட்சியே வேணாம். இந்த ஆட்சி மாற்றினா தான் நல்லா இருக்கும். இப்போ வர எலெக்ஷன் வரைக்கும் சேர்த்தா 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துல மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல. சுற்றி ஊழல் தான் வந்துனது தவிர மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல. அதனால் இந்த ஆட்சி மாறி இப்போ அண்ணாமலைன்னா இருக்கார் பார்த்தீங்களா, நல்ல ஒரு தலைவர், சிறந்த தலைவர் அவர். என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வர வாய்ப்பு இல்லை. பிஜேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. தலைவர் வரணும்னாக்கா அண்ணாமலை தான் வரணும். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு. சட்டம் ஒழுங்கே செத்து போச்சுங்க. சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா சொல்லு. பப்ளிக்லேயே கெஞ்சி அடிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், போலீஸ்க்கும் தெரியும். என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதாவது 2026 அடுத்த சிஎம் யாருன்னு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவரே வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இவரை தாண்டி வேறு யாராவது புது தலைவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மக்களாலும் போற்றப்படுகிற முக்கிய தலைவர்களில் ஒரு படித்த இளைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை தான். மற்றவர்கள் நடிகர்கள் 1000 பேர் வரலாம், இல்லை வந்து அரசியல் பூர்வமான இருக்கிற தாத்தா வழியோ இல்லை அப்பா வழியில் வந்து அரசியல்வாதிகள் இருக்கலாம். ஒரு படித்த ஒரு அனைத்து ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலைஜி அவர்கள் தான். இந்த ஆட்சி என்னாக்குது, என்ன பண்ணாரு? பஸ் வந்து பொம்பளை மட்டும் தான் இலவசம், ஆம்பளை வந்து ஓட்டு போடலையா? ஆம்பளை ஓட்டு போடலையா? பொம்பளை மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா? ஆம்பளை ஓட்டு போடல. பொங்கலுக்கு என்ன அமிச்சிங்க காசை? பொங்கலுக்கு என்ன அமிச்சிங்க காசை? வேணாங்க அந்த ஆட்சியை, வேணாங்க அந்த ஆட்சியே வேணாம், விடுங்க. மாற்றம் வரணும், நல்லா இருக்கும். மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 5 வருஷத்துல நிறைய மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா கஷ்டமும் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இந்த பொங்கலுக்கெல்லாம் கூட ஒன்றையும் கொடுக்கல திமுக ஆட்சியில். மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. 2026 தான் தெரியும் எப்படின்ட்டு. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நல்லா வரும்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அமையும். இந்த ஆட்சி மாற்றினா தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த 5 வருஷத்துக்கு இப்போ வர எலெக்ஷன் வரைக்கும் சேர்த்தா 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துல மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல. சுற்றி ஊழல் தான் வந்துனது தவிர மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல. அதனால் இந்த ஆட்சி மாறி இப்போ அண்ணாமலைன்னா இருக்கார் பார்த்தீங்களா, நல்ல ஒரு தலைவர், சிறந்த தலைவர் அவர். ஏன்னா எந்த கருத்தும் ஓப்பனாக பேச வேண்டிய தலைவர். யாரை பார்த்தாலும் அண்ணன்னு சொல்லி கீழே இறங்கி பேசுகிற தலைவர், ஒரு உத்தமான தலைவர் அவர். ஏன்னா திருப்பி அவருக்கு வந்து ஒரு வாட்டி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விரும்புகிறோம். மக்கள் வந்து இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சி, இவங்க 4 வருஷம் ஆண்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் ஒன்றும் பெருசாக வந்து திருப்தியெல்லாம் இல்லை. அதாவது கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணலை. நீட் ரத்துனாங்க, அதுவும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது வந்து பொருளாதாரம் இங்கே ஏறிட்டு தான் இருக்குது. இவங்க எதாக இருந்தாலும் மத்திய அரசு மேலே பதிவு வைக்கிறாங்க. மாநில அரசு பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணலை. மக்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எல்லா நியூஸ்லேயும் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி மதுக்கடைகள் இருக்க, அதாவது போலீஸ் பாதுகாப்பு வந்து ஒரு கல்லூரிக்கோ மற்ற மனிதர்களுக்கோ சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வர வாய்ப்பு இல்லை. பிஜேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. வைக்கிற கூட்டணியை பொறுத்து இருக்குது. அவங்க யார் கொடுக்கு அது வந்து எப்படின்னா நியூஸ் சேனல்ஸும் 2வது சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் வந்து டெப்த்தாக போய் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் ஒன்றும் மகிழ்ச்சியெல்லாம் இல்லை. ஒரு பஸ்ஸு விட்டாலோ 1000 ரூபாய் பணம் கொடுத்தாலோ போதாது. மக்களுக்கு வந்து விலைவாசியை கட்டுப்படுத்தணும், இளைஞர்களுக்கு வேலை ரெடி பண்ணணும், கல்வி கடன் மூலம் ரத்து பண்ணணும். அதை பண்ணவே இல்லை. தலைவர் வரணும்னாக்கா அண்ணாமலை தான் வரணும். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு பேசுகிற டேலண்ட் அதிகம். அதே மாதிரி எல்லாம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதுலையும் இந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்களும் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குற
வரமாட்றாங்களே. ஏன் வரமாட்றாங்கன்னா, ப்ரெஸ் மீட்டுக்காரங்க அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்பாங்க. அந்த கேட்டு அவங்க வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு பிடுங்குவாங்க. அதனால யாரும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது கிடையாது. அண்ணாமலை தைரியமாக இறங்கி பேசுகிறாருன்னா அந்த அளவுக்கு அவர் மூளை, அந்த அளவுக்கு அந்த பேச்சு, அந்த திறமை இருக்குது. யாருக்கும் அந்த திறமை வராது. நல்லபடியாக ஒரு தலைவர் வரணும், அது அண்ணாமலை தான் வரும். அதாவது பெற்றவங்களை தவிர மற்றவங்களை அப்பான்னு கூப்பிட்றது அநாகரிகம். இது இருந்தாலும் அவர் அப்பான்னு, இது ஜெயலலிதா பீரியட்லாம் அம்மான்னு கூப்பிட்டாங்க. அந்த இது வந்து இவர் அப்படியே வந்து பிடிக்கலான் இருக்காரு. ஆனால் அதை பிடிக்க முடியாது. அப்பான்றவங்க என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன செய்முறைகள்லாம் நம்ம பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி தரணும், அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் அப்பா அம்மா. இப்போ இவர் ஸ்கூல்லையே வந்து, இவங்க பசங்க ஸ்கூல்லையே வந்து ஹிந்தி வந்து ஹிந்தியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க பணமாக்குறாங்க. இது வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது? கவர்மெண்ட்டில் அதாவது மக்களுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? மக்களுக்காக கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே வந்து படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம், அதாவது இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து மலையாளத்துலேருந்து எல்லா பாஷையும் வந்து கற்றுக் கொடுக்கணும். இப்போ இவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? இனிமே அவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ண போறாரு? இப்போ பெண்களுக்கு இலவச பஸ், பெண்களுக்கு இலவச எல்லா பெண்களும் காரியம் செய்கிறாங்க. அவருக்கு தெரியாதா? எல்லாரும் தானே முடிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்களா கேட்டோன்னு கரெக்டான டைமுக்கு பஸ் வருதா? எல்லாம் வருது. கரெக்டான டைமுக்கு எது வருதுன்னா ஒயின் ஷாப்ல இருந்து சரக்கு தான் வருது, வேற எதுவுமே வரல. எதுக்கு அவர் வரணும் திரும்பி? அவரு சொல்லுவாரு மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவர் இறங்க தெருவா பார்த்தாரா? இப்படியே போட்ட யூனிவர்சிட்டிலே பாதுகாப்பு இல்லாம தான் எல்லாம் பண்ணாங்க. இவர் எப்படி ரோட்ல போற பொண்ணுங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரு? இதே ஆட்சியை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குதுங்க. எப்படிங்க இதே ஆட்சி எப்படி வந்தா நல்லா இருப்பாங்க? நல்லா இருக்க மாட்டாங்க. மக்களே நல்லா இருக்க மாட்டாங்க. மக்கள் இதுக்கப்புறம் ஓட்டு போட்டால் தானே இவங்க வருவாங்க. போட மாட்டாங்க. அது ஒரு அண்ணாமலை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை. தமிழ்நாடு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை. வேற யார் வந்தாலும் வேலை ஆகாது. அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அங்கங்கே வேலை நடக்குது. சூப்பராக நடக்குது வேலை. அண்ணாமலையோட செயல்பாடை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அண்ணாமலையோட இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட செயல்பாடு மாதிரி தான் தேவை. புதுசாக வந்து விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப இந்த டிஎம்கே ஆட்சி எதிர்த்து ஊழலை கொண்டு வரதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. அதெல்லாம் போடுறாங்க. யாருக்கு போடுறாங்க? ஏன் எனக்கு பொண்ணே கிடையாது, எனக்கு எப்படி போடுவ நீ? ஏன்னா பொண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் போடுற நீ, இல்லாதவங்களுக்கு ஏன்னா போடுற நீ? குடும்ப தலைவிக்கு என் பொண்டாடி வரவே இல்லை. கேட்டா சொந்த வீடு வச்சிருக்கா, அது வச்சிருக்க, இது வச்சிருக்க காரணம் காமிச்சிட்டீங்க. வரலையே, வந்தா தானே நான் இது பண்ண முடியும். அப்ப என் பொண்டாட்டிக்கு வரல, என் குடும்பத்துக்கு வரல எதுவுமே. அப்ப நீ என்ன ஆட்சி செய்யற? அதெல்லாம் கிடையாதுங்க. சட்டம் ஒழுங்கே செத்து போச்சுங்க. சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க? என்ன சொல்லு, கரெக்டாக சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? எங்க பப்ளிக்லேயே கெஞ்சி அடிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், போலீஸ்க்கும் தெரியும். என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்க சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சட்டம் வாங்கி செத்து போயிடுச்சு. ஒன்றையும் கிடையாது. சட்டம் வாங்கலாம் கரெக்டாலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பொம்பளைங்க நடமாட முடியல. பப்ளிக்ல ஒரு பெண்கள் நடமாட முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பயந்து நடக்கிறாங்க. இன்னைக்கு நந்து போனா எதனா ஆகுமோ, எந்த நேரத்தில் ஏன் கையை பிடிப்பான், எந்த நேரத்தில் ஏன் காலை பிடிப்பான்ட்டு. அதனால சட்டம் வாங்கி செத்து போயிடுச்சு. சட்டம் வாங்கலாம் கிடையாது யார்கிட்ட. அதாவது அது கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு இல்லையா? அவங்க கரெக்டாக பார்க்கணும். அவங்க சரியா பார்க்கல. அதனால மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. வர எலெக்ஷன்ல தான் தெரியும் என்னன்ட்டு. அதே மாதிரி நீட்டு ரத்து பண்ணுறேன், நாங்கள் அதுவும் பண்ணவே இல்லை. அப்போ எல்லாமே வந்து வெறியாக வரும்போது சொன்னது தான். அதேமாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. 18 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க வந்து 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் பெருசாக ஒரு சாதனை எதுவும் பண்ணலை. ஒரு 50 வயசில் ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நான் உடனே வந்து தலைவர் ஆனால் அடுத்த 2026 உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இவளால் எங்கே போனார் அவர்? இப்போ கடந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, 2020 கொரோனாவில் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டதுலும் சரி, ஒரு வெள்ள பாதிப்பு வந்தாலும் அவர் இறங்கி வந்தெல்லாம் வேலை செய்யலை. அவர் மட்டும் சாயம் பூசி நடிச்சுட்டு தான் இருந்தார். உண்மையாலுமே அவர் நடிகர், இப்பயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஒரு பதவியை உதறி தள்ளி விட்டு பொதுமக்கள் சேவையில் வந்து ஈடுபட்டு இன்றைக்கு உலகம் போடுற உத்தம தலைவரில் ஒருவராக திகழறார். ஸோ இப்போ நம்மளோட தமிழக பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களாலும் போற்றப்படுகிற ஒரே தலைவர், படித்த இளைஞர். இவர் தான் திரும்பவும் வந்து வரணும். நம்ம பாஜகவுக்கு தலைமையாக அவர் தான் வரணும். ஒரு சிஎம்மாக வர அத்தனை குவாலிட்டியுமே வந்து இவருக்கு தான் இருக்குது.
ஒரு வாரமா தண்ணி வரல. அது தண்ணி விட்டாங்க, நான் கரெக்டா 10 மணிக்கு விடுறாங்க. ஒரு இது மாதிரி இருக்கு. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. வயசான காலத்துல இந்த பெட்ரோல் வாட்டர் தண்ணி வந்து 25 ரூபா 30 ரூபா சொல்றேன். எவ்வளவுதான் வாங்கி குடிக்க முடியும்? எங்களுக்கு ஆம்பளை கிடையாது, புள்ள கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுல இருக்கோம். அவங்க என்ன பண்றது? நாங்க தண்ணி இல்லாத டிஎம்கே ஆட்சி இதுக்கு மேலே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறேன், மக்களே வந்து வேஸ்ட்டு. மக்களுக்கு அவங்க பண்ணுறது எல்லாம் இலவச திட்டம், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. பஸ்ஸுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. பஸ்ஸில் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, லேடிஸ் முதல்ல தான் ஆம்பளை சீட்டில் தான் உட்காந்து வராங்க. நம்ம ஆம்பளைங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.